பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆச்சரியத்தின் மகிமையின் அபிஷேகம் உங்கள் இருதயத்தை நிரப்பும் என்று சொல்லி ஆவியானவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சங்கீதம் 118:23, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமான சில காரியங்களை இன்றைக்கு நீங்கள் காணப்போகிறீர்கள். உங்களுடைய இருதயம் சோர்ந்து போயிருக்கலாம். நிறைய காரியங்களை பார்த்து உங்கள் இருதயம் நொறுங்கி போயிருக்கலாம். நிறைய நேரங்களில் நாம் நடந்து போகிற பாதையில் நம்ம எப்போவுமே உடைக்கப்படுறோம், நொறுக்கப்படுறோம், அடிக்கப்படுறோம், பிக்கப்படுறோம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய துர்வார்த்தைகளை கேட்குறோம், சாபத்தை கேட்குறோம், பாவத்தை பார்க்குறோம். நிறைய காரியத்தை பார்த்து சோர்ந்து போய் மனமுடைந்து என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு நீ உட்காந்துருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ ஆச்சரியப்படுவ, உன் பிள்ளைகளை குறித்து ஆச்சரியப்படுவ, உன் பிள்ளைகளை குறித்து அதிசயமான காரியங்களை நீ கேள்விப்படுவாய் மகளே. உன் பையனை குறித்து அதிசயமான காரியங்களை நீ கேள்விப்படுவாய். உன் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை குறித்து நீ ஆச்சரியமான காரியங்களை கேள்விப்படுவாய். அது நிறைவாய் இருக்கும், மகிமையாக இருக்கும், அதிசயமாய் பெரிய காரியங்களை செய்யும்படியாக இருக்கும் என்று சொல்லி ஆவியானவர் இன்றைக்கு உங்களோட தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்.